ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நஜீஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1/2 கிலோ கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மைதா மாவு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் செஞ்சு வச்சுருந்த கரம் மசாலாவை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ குட்டி குட்டி ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இப்போது நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம். இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை நம்ம எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஒரு ரெட்டிஷ் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இது பொரிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதை நம்ம குட்டி குட்டியாக பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காளானுடைய மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா நம்ம கிண்டிக்கலாம். ஆனியன் கூடயே மசாலாஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இப்போது ஒரு பாதி டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணதும் நம்ம இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிச்சதும் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தனியாக கரைச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி கிண்ணதும் நான் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருந்த கோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம நல்லா உடச்சி கிண்டி விட்டுக்கலாம். இது கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும், அப்படியே ரோட்டுக்கடை காளான் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணது ஒரு 1 மினிட் ஸ்டவ்வில் இருந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அது ரோட்டுக்கடை காளான் இஸ் ரெடி. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படி மேலே தூவிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன் பொரிச்சு வச்சுருந்தோம் வீட்லேயே, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் டேஸ்ட் பண்ணால் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.